இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ, வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தீபம் ஏற்றப் போவதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். திங்கள், வியாழன், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் விளக்கை துலக்கணும். தீபம் ஏற்றும் விளக்குகளில் குபேரனின் மனைவியும் செல்வத்தை வாரி வழங்குபவளுமான சங்கநிதி வசிப்பதாக ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமை விளக்கை துலக்கி நம்ம தீபம் ஏற்றினால் கண்ணில் இருக்கிற நோய்கள் எல்லாமே அகலும். திங்கக்கிழமை நீங்கள் விளக்கை சுத்தப்படுத்தி நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா மனதில் அமைதி ஏற்படும். வியாழக்கிழமையில் விளக்கு துலக்கினால் குருவின் அருள் பார்வை நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். சனிக்கிழமையில் விளக்கு சுத்தம் செஞ்சு விளக்கேற்றினீங்கன்னா சாலை பயணத்தில் பாதுகாப்பு ஏற்படும். நிறைய பேர் போக்குவரத்து துறையில் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களோட வீட்டு பெண்கள் சனிக்கிழமை விளக்கை நல்லா துலக்கி விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு. தீபம் ஏற்ற நெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். நெய் தீபம் நம்ம ஏற்றணுன்னா சுகமான வாழ்வு கிடைக்கும். நல்லெண்ணெய் தீபம் பீடைகளை விளக்கும். நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்தையும் அது விளக்கிடும். விளக்கெண்ணெய் தீபம் நம்மளுக்கு புகழை உண்டாக்கும். கடலெண்ணெயில் தீபம் ஏற்றுவது அவ்வளவு நல்லது கிடையாது. 5 முகங்கள் கொண்ட விளக்குகளை ஏற்றுவது மிகவும் நல்லது. காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. நமசிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை குறிப்பதாக இந்த 5 முகங்கள் உள்ளன. அதனால சிவபெருமானுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்கள் உண்டு. மேலும் சிவனுக்கு தத்புருஷம், சத்தியோஜாதம், ஈசானம் இதெல்லாமே இருக்குன்றதுனால இந்த 5 முகங்கள் கொண்ட விளக்குகள் ஏற்றும் பொழுது நம்மளுக்கு எல்லா அம்சங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.